கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு நீடியின் நாமத்தினாலே உங்கள் யாவரை வாழ்த்துகிறேன். தேவனருளிய அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன். தினம்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு வாக்குத்தத்தங்களை தேவனுடைய நாம மகிமைக்கென்று நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை எபேசியர் 1:3 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்குள்ள வாக்குத்தத்தம் நாம் தியானிக்க ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சுதிக்கும் ராஜா. அடியேனை மறைத்து பரிசுத்த ஆவியானவர் நீங்க உங்க பிள்ளைகளோட பேச வேண்டும். உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலியமா கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்குள் நாம் இருக்கிறோமா? 24 மணி நேரமும் நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோமா? அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்குள்ள வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? நம்ம கிறிஸ்துவுக்குள் இருக்கும்போது உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் சகல ஆசீர்வாதம் என்று எழுதப்பட்டிருக்கு. பரிசுத்த வேதாந்தத்திலேயே எபேசியர் 1:3 ஒரு முக்கியமான வசனம். யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீங்களோ உன்னதங்களிலே சகல ஆசீர்வாதத்தினாலும் கிறிஸ்துவுக்குள் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கு. இந்த வாக்குத்தத்தங்களை நாம் தியானிக்கும் போது ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பிதாவையும் குமாரனையும் அறிவதே நித்திய ஜீவன். தேவன் நம்மை மீட்டெடுக்க தம்முடைய சொந்த குமாரனை நமக்காக தந்தார். அவருடைய இரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு நாம் நீதிமானாக மாற்றப்படுகிறோம். மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் போது நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். அனுதின வாழ்க்கையிலே நம்ம என்ன தெரியுமா ஆராய்ந்து பார்க்கணும்? 24 மணி நேரம் வாழ்க்கையிலே கர்த்தரை விட்டு தள்ளி போற எந்தெந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே தொடரும். என் வாழ்க்கையிலே நான் நிறைய நேரத்துல வருத்தப்பட்ட காரியம், வேதனைப்பட்ட காரியம், துக்கப்பட்ட காரியம் இந்த ஒண்ணு மட்டும்தான். நான் வியாபாரத்துல இருக்கும்போது கஷ்டப்பட்டேன். அதெல்லாம் கூட எனக்கு ஒண்ணுமே தெரியல. ஆனால் ஊழியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் கையில பைபிள் எடுத்து வாசித்து மனம் திரும்ப ஆரம்பித்தேன். எந்தெந்த வசனம் ஆவியானவர் வெளிப்படுத்துறாரோ அந்த வசனத்தின்படி மனம் திரும்ப ஆரம்பித்தேன். 24 மணி நேரம் வாழ்க்கையிலே இன்னும் என்னுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் எத்தனை காரியத்துல கீழ்ப்படியாம இருக்கிறேன், இன்னும் என்னுடைய வாழ்க்கையில என்ன குறை இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது துக்கப்பட ஆரம்பித்தேன். சில குடும்பத்துல நினைப்பீங்க, என்ன பிரதர் இப்படி சொல்லிட்டீங்க? உள்ளதான் சொல்றேன். 24 மணி நேரம் கிறிஸ்துவுக்குள் நாம் இருக்கிறோமா? தேவன் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். ப்ராசஸ் முடிஞ்சிட்டு. ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் உன்னதங்களிலே பரலோகத்துல என்னெல்லாம் ஆசீர்வாதம் இருக்கோ, ஆவிக்குரிய என்னெல்லாம் ஆசீர்வாதம் இருக்கோ, அந்த எல்லா மொத்த ஆசீர்வாதம், சகல ஆசீர்வாதம், எல்லா ஆசீர்வாதமும் நமக்கு நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கு. நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார், நமக்கு தந்துட்டார். ஆனா நான் இல்ல, நம்ம எல்லாருமே கிறிஸ்துக்குள் இருக்கும்போது பரிபூரணமாக நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கிறிஸ்துக்குள் இருக்கணும் அப்படின்னாலே அவருடைய வார்த்தையினாலே நிரப்பப்பட்டிருக்கணும், நிலைத்திருக்கணும், கனியுள்ள ஒரு வாழ்க்கை இருக்கணும், நற்கிரியை செய்கிற பிள்ளைகளா இருக்கணும், நன்மை செய்கிற பிள்ளைகளா இருக்கணும், தான தர்மம் செய்கிற பிள்ளைகளா இருக்கணும். இடைவிடாமல் விழித்திருந்து ஜெபிக்க சொன்னார். அவருடைய பிள்ளைகள் அவருடைய சத்தத்துக்கு யாரெல்லாம் செவி கொடுக்குறாங்களோ அவரை போல நம்ம மாறி இருக்கணும். என் வாழ்க்கையில நான் அதுலதான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டே இருப்பேன். இடைவிடாமல் ஜெபிக்க சொல்லி போட்டிருக்கப்பா, என்கிட்ட இன்னும் குறையா இருக்க. இரவும் போலுமா வேதத்தை தியானிக்க சொல்லி போட்டிருக்கு. அதுலயும் நான் குறையா தானே இருக்கேன்.
எல்லாவற்றைக்காக ஸ்தோத்திரம் சொல்ல சொல்லிங்க. எல்லாவற்றைக்காக எப்பொழுதும் என் வாழ்க்கையில எத்தனை குறை இருக்குப்பா அப்படின்னு இப்படி உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருப்பேன். அப்ப 24 மணி நேரம் வாழ்க்கையில கிறிஸ்துவுக்குள் நம்ம எவ்வளவு தூரம் பரிபூரணம் அடைந்திருக்கிறோம். அது ஒரு முக்கியமான ஒரு காரியம். ஏன்னா நிறைய குடும்பத்துல இணைந்திருப்பீங்க. வாழ்க்கையில பல தேவைகள் உண்டு. வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் என் குடும்பத்தை ஆசீர்வதிக்க மாட்டார்ன்னு சொல்லி இணைந்து ஜெபிக்கிற எத்தனையோ குடும்பங்கள் உண்டு. சகோதரிமார் உண்டு, தாய்மார் உண்டு. நம்ம எல்லாருமே பல சூழ்நிலைலாம் இணைந்திருக்கோம். கர்த்தருக்கு தெரியும். நம்ம குடும்பத்தை எப்படி ஆசீர்வதிக்கணும். அவருக்கு தெரியும். அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். நம்ம குடும்பத்தை எப்படி ஆசீர்வதிக்கணும் அவருக்கு தெரியும். கிறிஸ்துவுக்குள் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். ப்ராசஸ் முடிஞ்சிட்டு. நம்ம கிறிஸ்துவுக்குள் இருந்தால் போதும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், நன்றி. அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதம், ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதம். சில குடும்பத்துல பரிசுத்தாவினால் நிரம்பி ஜெபிக்கணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. வல்லமையை பெற்றுக்கொள்ள சொல்லி ஆசைப்படுவாங்க. கனிகளை பெற்றுக்கொள்ள சொல்லி ஆசைப்படுவாங்க. தேவனோட வார்த்தையில நிலைத்திருக்க சொல்லி ஆசைப்படுவாங்க. இரவும் பகலுமாக வேத வசனங்களை கைக்கொள்ளுங்க. கிறிஸ்துவுக்குள் இருங்க. அவருடைய வார்த்தையினால நிரப்பப்பட்டிருங்க. கண்டிப்பாக குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். என்னுடைய வாழ்க்கையில நான் முழு நேர ஊழியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் 2016 என் கையில பைபிள் மட்டும்தான் இருக்கும். எனக்கு ரொம்ப பாட்டு படிக்க தெரியாது. ரொம்ப ஜெபிக்க தெரியாது. நான் 11 வயசுல வேலைக்கு போனேன். வேலைக்காரன் சொல்லலாம், வியாபாரின்னு சொல்லலாம். நஷ்டப்பட்ட ஒரு வியாபாரி. கஷ்டப்பட்டு ஊழியத்துக்கு வந்தேன். ஆனா கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்க்கும்போது, வசனம் எனக்கு புரியாது. எழுத்து கூட்டி வாசிக்க ஆரம்பிச்சேன். வாசிக்க ஆரம்பிக்கும்போது பரிசுத்த ஆவி எனக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் வசனத்துல பலப்படுத்த கர்த்தர் கிருபை செய்தார். ஒவ்வொரு நிமிடமும் ஏதோ ஒரு வசனத்தை வாசிக்கும்போது இப்படிலாம் எழுதப்பட்டிருக்கு. நான் அப்படி இல்லையே, அப்படின்னு இப்படியே புலம்பிட்டு இருப்பேன். இன்னைக்கு வரையும் ஆச்சு. ஒவ்வொரு வசனம் வாசிக்கும்போது இப்படி எழுதப்பட்டிருக்கு, என்கிட்ட இப்படி இல்லையே. இப்போ உங்கள்கிட்ட பேசும்போது கூட நான் யோசிச்சுட்டு தான் இருந்தேன். 24 மணி நேரம் கிறிஸ்துவுக்குள் இருக்குன்னு சொல்லி போட்டிருக்கு. நம்ம வாழ்க்கையில 24 மணி நேரம் இன்னும் கிறிஸ்துவுக்குள் இல்லைல்ல. இன்னும் நம்மகிட்ட குறை இருக்குல்ல. அப்படின்னு இப்படி உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருப்பேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணுமா? நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணுமா? நம்ம தலைமுறை ஆசீர்வதிக்கப்படணுமா? நம்ம என்ன செய்யணும்? அப்படி நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமே. எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஆசீர்வாதம் வேணும். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நம்ம என்ன செய்ய போறோம்? ஏன்னா சில குடும்பத்துல கால வேளையில என் தேவன் என்னை ஆசீர்வதிக்கணும். என் வீட்ல எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு. என் குடும்பத்துல இவ்வளவு பிரச்சனை இருக்கு. என் வாழ்க்கையில இவ்வளவு போராட்டம் இருக்கு. தேவன் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறார். சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார், இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கு. அந்த கடைசி வேர்டு முக்கியம். ஆசீர்வதித்து இருக்கிறார், இருக்கிறார். அப்ப நம்ம குடும்பத்தை ஆசீர்வதித்துட்டார். அதை பெற்றுக்கொள்ள நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேனா? அதை சிம்பிளா நான் உங்களுக்கு ஒரு ஈஸியா சொல்றேனே. ஒரு போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து ஒரு லெட்டர் இல்லைன்னா ஒரு ஒரு பணம் இல்லைன்னா ஒரு ஒரு புக் போஸ்ட் ஒன்று வருது. நம்ம வீட்ல இருந்தா மட்டும்தான் அதை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அப்படி இல்லைன்னா அந்த போஸ்ட் வந்துட்டு இந்த வீட்ல டோர் லாக் அப்படின்ட்டு மறுபடியும் திரும்பி கொண்டு போயிருவாங்க. அவங்க எந்த நேரத்துல வீட்டுக்கு வராங்களோ வீட்ல ஒரு ஆள் இருக்கணும். அது ஆபீஸா இருந்தாலும் சரி, கம்பெனி தான் சரி, வீட்ல ஆள் இருக்கணும். கரெக்ட்டா வந்து குடுத்துட்டு போயிருவாங்க. நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இருக்கும்போது ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேனா, அந்த ஒண்ணதான் நான் எப்போதுமே 24 மணி நேரம் செக் பண்ணி பார்க்கணும். அதுல நான் குறையா இருக்கிறேன் அப்படின்னா, நான் குறையா இருக்கிறேன்பா. நான் கிறிஸ்துவுக்குள்ள 24 மணி நேரம் இருக்கேன். எனக்கு கிருபை தாங்கப்பா. எனக்கு கிருபை தாங்கப்பா. நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கணும்ப்பா. எனக்கு கிருபை தாங்கப்பான்னு சொல்லி கேட்கும்போது, கண்டிப்பாக தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. புதிய நாளுக்காக ஜெபிப்போமா? இந்த வாக்குத்தத்தங்களை சொல்லி ஜெபிங்க. உங்க குடும்பம் ஆசீர்வாதமா மாறணும். பைபிள்லயே முக்கியமான ஒரு வசனம் எபேசியர் 1:3. இந்த வாக்குத்தத்தங்களை சொல்லி ஜெபிங்க. கண்டிப்பாக குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. புதிய நாளுக்கான கிருபைக்காக நன்றிப்பா. 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. பலகணிகளை திறந்து ஆசீர்வதிங்க. எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும். உங்க கிருபையினால் நிரப்புங்க. உம்முடைய பிரசன்னத்தால் மூடுங்க. உம்முடைய வல்லமையினால் நிரப்புங்க. எங்களுடைய இருதய மனக்கண்கள் திறந்து தாங்கப்பா. வேதத்தை தியானிக்க கிருபை தாங்கப்பா. விழித்திருந்து ஜெபிக்க கிருபை தாங்கப்பா. அழிந்து போற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிறதாப்பா நன்மை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ராஜா நன்மை செய்கிறா சுற்றி தெரிஞ்சீங்கப்பா. உங்க பிள்ளை நாங்களும் நன்மை செய்யணும்ப்பா. ஜெபிக்கிற பிள்ளைலாம் மாறணும்ப்பா. நீங்க கிருபை தந்தா மட்டும்தான்ப்பா நாங்க விழித்திருந்து ஜெபிக்க முடியும். 1 மணி நேரமா விழித்திருந்து ஜெபிக்க கூடாது சொன்னீங்க ராஜா. எங்கள்ட்ட எவ்வளவு குறை இருக்குப்பா. 24 மணி நேரம் வாழ்க்கையை உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் கூட இருங்க. உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உமக்கு பிரியமானபடி வாழ எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் கூட இருங்க. எந்த குடும்பத்திலே புதிய நாளுக்காக இணைந்திருக்காங்க அவங்களுடைய வம்சத்தை, அவங்களுடைய தலைமுறை, அவங்களுடைய சந்ததி எல்லாம் பலனிகளை திறந்து கர்த்தர் ஆசீர்வதிங்க. பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்தினால உங்க பிள்ளைகள் அப்பா தேவனுக்கு என்று பிரதிஷ்டை பண்ணப்படட்டும்பா. உங்களுடைய கரத்துல அப்படி உங்களுடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படட்டும் ராஜா. சத்துருக்களை மேற்கொள்ள அபிஷேகம் நிரப்புங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. எங்க கண்கள், எங்க சிந்தனை, எங்களுடைய இதயத்தினுடைய நினைவு எல்லாம் பரலோகத்தில் தேவன் பார்த்துட்டு இருக்கு. உமக்கு மறைவான ஒன்றுமே இல்லை. உமக்கு முன்பாக ஒருவனும் நீதிமான் அல்ல. எங்களுடைய பாவத்தை மன்னிங்க. மன்னித்து இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமா மாற்றிட்டாங்க. உங்களுடைய இரத்த கொட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து எல்லா குடும்பத்தையும் பாதுகாத்துங்க. எந்தெந்த குடும்பத்தை தங்களை தாழ்த்தணும் உங்களோட வம்சம் ஆசீர்வதிக்கப்படட்டும். உங்களுடைய தலைமுறை ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. உங்க நாமம் மகிமைப்படட்டும். உங்களுடைய கரத்துல தாழ்த்தி விடணும். துதிகான மகிமை எல்லாம் ஒருவருக்கு செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். God bless you. 9363064181 நம்பர் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். என்னுடைய ஊழியர்களுக்காக தொடர்ந்து ஜெபிங்கள். அதிகாலை வேளையில் 3 மணிக்கு ஜெபிக்கிறோம். இரவு நேரத்தில் 8 மணிக்கு ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கேளுங்கள். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.